சொல்டா. அண்ணா எங்கண்ணே இருக்க? சும்மா அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்தேன். என்னண்ணே நீ லவ் ஃபெயிலியர் நம்ம சுத்திக்கிட்டு இருக்க? அன்னைக்கு அண்ணி அப்படி மெஸ்ல பேசிட்டாங்கன்னு என் கூட சேராமலாம் இருந்துடாதானே. நம்ம டீ கடைக்கு வானே. இல்லடா, உங்க அண்ணி மனசுல என் மேலையும் அம்மா மேலையும் ஏன் இவ்ளோ கோவம்னு எனக்கு சுத்தமா புரியலடா. அதான் நேரா மெஸ்ஸுக்கு போய் அவகிட்ட மனசு விட்டு பேச போறேன்டா. அப்போதான் என் மனசு கொஞ்சமாச்சும் சமாதானம் ஆகும். ஐயோ அண்ணே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனாலே அண்ணி கேட்காத கேள்வி கேட்பாங்க. அதுல நீங்க மட்டும் போனா கேட்கவே வேணாம். அண்ணே வேணாம்னே சொன்னா கேளுனே. இல்லடா, நான் போய் பேசு. டேய், உங்க அண்ணி எங்க வந்திருக்காடா? அண்ணியா? நீ போன வை, நான் அப்புறமா பேசுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தம். டேய் விடுடா, அந்த பொண்ணை விடுடா. எப்படா இந்த சான்ஸ் கிடைக்குன்னு அலைவீங்களாடா ராஸ்கல். ஏங்க நாங்க மூடுறா வாய. ராத்திரி தான் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாம இருந்தது, இப்ப பட்ட பகல்லையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லங்க. தனியா ஒரு பொண்ணு ரோட்ல போனா போதும், பின்னால சுத்துறதே ஒரு வேலை. ஏங்க நாங்க என்ன தெரியலையா? எல்லாருக்கும் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா? ஏய், இவ்ளோ திட்டுற, லூஸ் ஆட்டம் சிரிக்கிறான் பாரு. ஏங்க நாங்க அன்னைக்கு உங்க மெஸ் கூட வந்தேன்ல. மெஸ்ஸுக்கு 100 பேரு வருவாங்க போவாங்க, அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏன் இவன் இப்படி பேசுறா? ஓ, ஒருவேளை வேற ஒரு பொண்ணோட டச்சிங் ஆயிட்டனால கோவம் ஆயிட்டாலோ? கள்ளி. ஏங்க இல்லங்க, ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உள்ள வாங்க, அப்புறம் சொல்றேன். எங்க நம்ம பூஜா வந்திருக்காங்க. வாங்க. என்ன பண்ற நீ? கைய விடு. அம்மா பாருமா. 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. சரண்யா, ஆரத்தி தட்டு கொண்டு வாமா. அம்மா யாருமா இந்த பொண்ணு? பாருமா. ஆரம்பிச்சிட்டியா? பாத்தியா பூஜா, இவனுக்கு இதே வேலைதான். மா, அம்மா பக்கத்துல வாடா. இப்ப வாங்க 2 பேரும் உள்ள. ஏய், கை விட்டு நடக்கீங்க. பாத்தீங்களா 2 பேரையும் ஜோடியா வந்திருக்காங்க. பூஜாவை சின்ன பொண்ணா பாத்துட்டு இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, பாருங்க எப்படி வளர்ந்திருக்கான்னு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமாவை வர வழியில பார்த்தேன், அதான் ஒன்னா வந்துட்டோம். அப்படியா?
அம்மா என்னம்மா இது ரோட்ல பார்த்த பொண்ணு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஆமா முதல்ல யார் இந்த பொண்ணுன்னு சொல்லுமா. டேய் போதும்டா உன் விளையாட்டு. ஆ? நீயே இவ கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டியா வரப்போறவள யாருன்னு கேக்குறியா? அத்தை, நான் இன்னும் இவர்கிட்ட எதுவுமே சொல்லல அத்தை. நீ சொல்லலைனாலும் அவனுக்கு எல்லாம் தெரியுமா, சும்மா நடிக்கிறான். வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆ? டேய் யார் அவ தெரியாத உனக்கு? உங்க அத்தை பொண்ணு பூஜாடா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இந்த வீட்டோட மருமக. அன்னைக்கு கோவில்ல சரளாவை பார்த்து கல்யாண பேச்சு பேசினப்பவே இவனுக்கு பூஜாவை பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அத்தை, மாமாக்கு வேணா நான் ஊட்டி விடவா? வேண்டாம்மா, இவர் நான் ஊட்டினாதான் சாப்பிடுவாரு. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அத்தை. மாமாவை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. கல்யாணம் ஆன பிறகு நான் தான் மாமாவை பாத்துப்பேன். நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. அவருக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? சரிம்மா, நீ வந்து சாப்பாடு பரிமாறு. ம். சரண்யா, வெற்றி. உங்களுக்காக நான் என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும். அப்ப நாங்கெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. சாப்பிட்டுட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு மாமா? நல்லா இல்ல. டேய், அவ கேட்டா இப்படிதான் பதில் சொல்வியா? அண்ணா, நிஜமாவே நல்லா இல்லையா? எனக்கு பிடிக்கலடா. பூஜா, அவ எப்போ இப்படிதான் விளையாடிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்க மாமா, அப்படியே நான் சமைச்சு தரேன். பார்த்து நான் விழுந்துட போறேன். மாம்சே, நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டா? நாங்க வந்துட்டோம்ல, நானே கூப்பிடுறேன். யார் ரங்கநாயகி? ரங்கநாயகி, நான் கத்துறது உன் காதுல விழுல. ரங்கநாயகி, நான் கத்துறது உன் காதுல விழுகுதா விழுகலையா? இப்ப நீ இங்க வந்தாகணும். எவன்டா அவன்? வெற்றி, இரு, நீ உட்காரு. இல்லம்மா விடுமா. உட்காருன்னு சொல்றேன்ல, நீ உட்காரு. உட்காரு, சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். எப்படி ஏன்னா அடிக்கிற? டேய் சும்மா இருங்களேன்டா. டேய், அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். நல்ல எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. அண்ணே, நான் தான் அன்னைக்கு அம்மா கிட்ட பொய் சொல்ல வேணான்னு சொன்னல. இப்ப பாரு, பொய் மேல பொய் பொய்யா சொல்லி கழுத்துல நல்ல சுருக்கு மாதிரி வந்து நிக்குது. அதுக்காக இங்க வா. கிரி டென்ஷன் ஆகாதடா. அதுக்காக அண்ணனோட காதல தியாகம் பண்ண சொல்றியா? காதலாவது கத்திரிக்காவது. டேய், நீ என்ன தேவையில்லாம சும்மா அண்ணனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மா இருங்களேன்டா. என் பிரச்சனை எனக்கு, இதுல அந்த நீதிமணி வேற. ஏன் அந்த நீதிமணிக்கு என்னவா? அவன் வீட்டுக்கே வந்துட்டான்டா. உன் பையன் இன்னும் டீல முடிச்சு தரலன்னு அம்மாட்ட சொல்லவும் அம்மா செம்ம கடுப்பாயிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மெஸ்ஸை காலி பண்ணு அம்மா சொல்லிட்டாங்கடா. மெஸ்ஸை எப்படிடா நான் காலி பண்ண முடியும்? இங்க பாருங்கடா, நான் ஒன்னும் அவளை காதலிக்கிறதுக்காக சொல்லல. நிஜமாலுமே அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த நீதிமணி வீட்டுக்கு வந்துட்டு போனதுனாலதான் இப்ப இவ்வளோ பிரச்சனையும். அவனை என்கிட்ட விடுன, அவனை ஒரு கை பாத்துறேன்.
டேய் தடியா வாடா. எங்க ஏய், வாயை முடிச்சு பேசாம வா. இல்ல அண்ணா நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் தடியா வாடா. நின்னு வரல அப்படியே உன்னை தோல்ல தூக்கி போட்டு போயிருவேன். டேய் யாரா அது? ஆரம்பிக்கலாமா? தள்ளி போ. இங்கதானே. பாஸ் பாஸ் ஆ? கார் வந்துச்சு பாஸ், கார் வந்துச்சு பாஸ். இரு ஜூம் பண்ணி பாக்குறேன். ஐயோ, இத கொஞ்சம் புடி. கொஞ்சம் மங்கா தெரியுது பாஸ். கொஞ்சம் கூடு. அவனை கன்ஃபார்ம். ஏரோப்ளான் எருமை எதுக்குடா நிப்பாட்டுது? எவன்டா அவன் குறுக்க அழிய விடுங்கடா. நீ கார் விட்டு வெளியேறங்கடா, இல்ல உன் கார் தூள் தூள் ஆயிரும்டா. என்னையவே மிரட்டுறீங்களா? இந்த வரேன்டா. வாடா வாடா வாடா. வரேன்டா வரேன். வாடா. என்ன அடிக்கிறது மாதிரி கீழே விழுகிறான். ஏய் ஏறா. வாடா. ஏய் மால்டிங் மால்டிங் ரிவால்டிங் அண்ட் குவால்டிங். ஏய் நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்கடா. யாரா நீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? நான் யாரு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியும்டா, உன்னை நல்லா தெரியும்டா. நீதான்டா நீதிமணி. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீதிமணின்னு பேர் வச்சுட்டு பண்றதெல்லாம் அநீதி. உன்னை அடிக்காதீங்கடா. பாஸ் கீழே விழுந்தா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? அவன் கீழே வந்து அரை மணி நேரம் ஆச்சு. இங்க காத்துல கம்பு சுத்திக்கிட்டு இருக்க. மரியாதை கிட்ட போய் ஒரு வாரத்தை கூட சொல்லாம போயிட்டான். ஏன்டா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாருமா அது? ஐயோ அண்ணி பாஸ், அண்ணி பாஸ். இருடா வரேன். ஏய் ஓடாத. நில்லு. நில்லுங்கடா. மீனாட்சி, சுமங்கலி பூஜை பண்ணும் போதெல்லாம் இப்படி எங்களை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுக்கறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மீனாட்சி, நம்ம வீட்ல அடுத்த விசேஷம் எப்பமா? விசேஷம்னா? சீதா கேக்குறது நம்ம யமுனாவோட கல்யாணத்தை பத்தி. அதெல்லாம் எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கும். இப்ப என்ன அவசரம்? அது இல்லம்மா, நாளைக்கே நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படி இப்படி நடந்தா உங்க அப்பா வரணும்ல. அதத்தான் நாங்க சொல்ல வந்தோம். சீதாக்கா, பூஜைக்கு வந்திருக்கீங்க, அத மட்டும் பாருங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு?
சக்தி என்னம்மா? இல்ல சக்தி, உங்க அப்பாவை பத்தி நான் ஏன் கேக்குறேன்னா, நேத்து யாரோ அவரை அடிச்சு போட்டாங்களாமே, தெரியுமா உனக்கு? என்னது? அவர் அடிச்சு போட்டாங்க? யாரு? அது வந்து இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அவனை எவ்வளவு அடிச்சாலும் பத்தாது. நமக்கே இவ்வளவு அநியாயம் பண்ணவன் ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன பண்ணானோ. நாம சும்மா இருக்கிற மாதிரி எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? அதுக்காக அப்பா இல்லைன்னு ஆயிடுமாமா? எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும், இல்லையா மீனாட்சி? அவன் வந்தாதான் எங்களுக்கு கல்யாணம்னா எங்க யாருக்குமே கல்யாணமே வேண்டாம். ஆமாக்கா, கல்யாணமே வேண்டானா இப்படிப்பட்ட பூஜையும் தேவையில்ல, மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. துர்கா, படிச்ச புள்ள மாதிரி பேசு. என்ன பேச்சு பேசுற நீ? வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுற? அதுவும் நல்ல நாளும் அதுவுமா? உன்னை பார்த்துதாண்டி அவ இப்படி எல்லாம் பேசுற. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य सिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुदे बहवदिहे सिरि कंड कुडुम्बिनि पूरि कृदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकबर्दिनि शैलसुदे ரொம்ப நன்னா பாடினம்மா. நல்லா இரு. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போங்க. சாமி, பிரசாதத்தை என்கிட்ட கொடுங்க, நானே எல்லாருக்கும் கொடுக்கறேன். அவளுக்கு ஒரு பையன் வர இருக்கானா, பெரிய ரவுடியம். அண்ணி, அண்ணன் உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா, அவங்களுக்கு தெரியாம போங்க, சட்டுன்னு பேசிட்டு வந்துருங்க. நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும், நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட. பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தை நீ சொன்னா என் உசுரு கேக்கும், உலகத்து அழகெல்லாம் உன்கிட்ட தோக்கும். சரண்யா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ புகுந்த வீட்டுக்கு போயாச்சு. ஆனா நீங்க என்னடானா, இவங்க எல்லார் முன்னாடியும் உங்க பொண்ணையே நீங்க கை நீட்டி அடிக்க போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? என்ன தைரியம்டி உனக்கு? என்னையே கேள்வி கேக்குறியா? இது எங்க வீட்டு பிரச்சனை, நீ யாருடி கேள்வி கேக்குறதுக்கு? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உங்க வீட்டு பிரச்சனை. எப்ப பொது இடத்துக்கு வந்துச்சோ அப்ப 4 பேரு கேட்கதான் செய்வாங்க. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. உங்க பொண்ணாவே இருந்தாலும் எப்ப இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டினாங்களோ அப்பவே அவ அவருடைய பொண்டாட்டி ஆயிடா. ஆனா நீங்க என்னடானா,
அந்த பொண்ணை எல்லார் முன்னாடியும் அடிக்க கை நீட்டுறீங்க. சபாஷ். இல்ல, அப்படி நீங்க அடிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் பண்ண தப்புதான் என்ன? புருஷன் பொண்டாட்டி பேசுனது உங்க பார்வையில அவ்வளவு பெரிய தப்பா? ஐயோ கடவுளே. இங்க பாருங்கண்ணா, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. எங்க அக்காவுக்கு நல்ல சம்பந்தமா அமையணும். பையன் மட்டும் நல்லவனா இருந்தா போதாது, அம்மாவும் அப்பாவும் நல்லவங்களா இருக்கணும். முக்கியமா அம்மா. நம்ம யமுனா என்னைக்காவது சத்தமா பேசிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அவளோட மாமியாரும் ரொம்ப நல்லவங்களா அமைதியானவங்களா இருக்கணும். என்ன சக்தி இது? வந்ததும் வராததுமா மாமியார் என்னமோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. இப்பதான் கோவில்ல ஒருத்தைய பாத்துட்டு வரேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னதான் அந்யோன்யமா இருந்தாலும் மாமியார் காரி சரியில்லைனா அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நரகம்தான். சரி, அதை விடு. அண்ணா, நான் சொன்னது புரிஞ்சுதா? சக்தி, நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச ஜோடிகள்ல யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. யாருக்கெல்லாமோ கவனமா பார்த்து செய்யறோம். நம்ம வீட்டு பொண்ணு செய்ய மாட்டேனா? நல்ல சம்பந்தமாவே பாக்குறமா. சரிம்மா, நான் வரேன்க்கா. வர்றேன் யமுனா, வரேம்மா, வரேன். நல்ல இடமா பார்த்து பண்ணி கொடுத்துறேன்க்கா. சரி, ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கிறேன்க்கா. எடுத்துக்கப்பா. வரேன்க்கா. ரொம்ப சந்தோஷம். என்னடா சாப்பிட வரலையே, ஒருவேளை தூங்கிட்டியோன்னு பார்க்க வந்தேன். எனக்கு சாப்பாடு வேண்டாண்ணா. பாசத்தை காட்ட என் தங்கச்சிக்கு 1000 வழி இருக்கு. ஆனா கோவத்தை காட்ட அவளுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சாப்பாடு வேணான்னு சொல்றது மட்டும்தான். சின்ன வயசுல நான் போற இடத்துக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போறேன்னு கோவப்பட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லுவேன். இப்போ அம்மா மேல கோவம். அழாதம்மா, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலம்மா. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குடா. எனக்கும் புரியுதுமா. ஆனா என்ன பண்ண, இந்த விஷயத்துல அம்மா என் கையும் கட்டி போட்டாங்க. முதல்ல இருந்தே அம்மாவை எதிர்த்து பேசி எனக்கு பழக்கம் இல்லையே. இங்க பாருமா, நீயும் அம்மாவும் எனக்கு என்னோட 2 கண்ணுங்க மாறிமா. 2 பேரும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு எந்த கஷ்டமா வந்துட கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் சும்மா இருந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இல்ல, உன் மாமா தான் என்ன தப்பு பண்ணாரு சொல்லுண்ணா. நான் அவரோட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது அம்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது? அதுவும் இல்லாம அவர் லாயர். சட்டப்படி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். ஆனா அம்மா வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கேன். எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா அதுவே என் வாழ்க்கைக்கு இப்படி தடையா வந்து நிக்கும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லன்னா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. அம்மா உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இருப்பாங்க சொல்லு? சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். நீ முதல்ல சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அண்ணா, நீனும் சாப்பிடலையா? அப்புறம் என் தங்கச்சி இங்க அழுதுட்டு இருக்கும் போது நான் எப்படி சாப்பிட முடியும்?
நிஜத்துல ஏன்